அக்பர் அரியணையில் ஏறிய சில மாதங்களிலேயே சூரி இராணுவத்தின் அடிமட்டத்திலிருந்து முன்னேறி அதன் தலைமை பொறுப்புக்கு வந்த இந்து வெடிமருந்து வியாபாரி ஹேமு டில்லியை தாக்கினார். ஹேமுவின் படை அக்பரின் படையை காட்டிலும் பெரியது. பானிபற்றில் 2 படைகளும் மோதின. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த பத்மசாகரர் என்னும் கவிஞர் அந்த போரை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். இளைஞரான முகலாய மன்னர் கடலை நோக்கி பாயும் அகஸ்திய நட்சத்திரத்தைப் போல சூரியின் படைகள் மீது பாய்ந்தார். தன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே எதிரிகள் சிதறி ஓடும்படி செய்தார். வெற்றி சுவை நிரம்பிய கடலாக காட்சியளித்த அவர் தன் படையினருக்கு மரணம் ஏற்படாது என்றும் நம்பிக்கை அளித்தார். எதிரிகளிடம் ஏற்படுத்திய அச்சம் மட்டுமின்றி அதிர்ஷ்டமும் அக்பருக்கு துணை நின்றது. அம்பு ஒன்று ஹேமுவினுடைய கண்ணிலே தாக்கியதால் பீதியடைந்த அவருடைய படைகள் களத்தை விட்டே ஓடின. பின்பு முகலாய வீரர்கள் ஹேமுவை சிறைபிடித்து அக்பர் முன் கொண்டு வந்தார்கள். ஹேமுவின் தலையை துண்டிக்கவும் இளம் மன்னரை பைராம் கான் அனுமதித்தார்.